ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் வந்து ஜூலை மந்த்துக்குரிய மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து 5 பாயிண்ட் கொண்டு வந்திருக்கேன். எல்லா இல்லத்தரசிகளுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மூலமாக நம்ம வந்து கொஞ்சம் சேமிப்பு வந்து தொடங்கலாம். இப்போ எல்லா தேவைகளுக்கும் வந்து காசு தான் வந்து தேவைப்படுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணால் எல்லாத்துக்கும் வந்து இந்த வீடியோ போய் சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தினசரி செலவுகளை ஒரு நோட்டில் எழுதி வைங்கன்னு போட்டிருக்கேன். நீங்கள் அன்னன்னைக்கு என்னென்ன செலவு பண்ணீங்களோ ஒரு சின்ன நோட்டு போட்டு எழுதி வைங்க. இன்றைக்கி கோரிய செலவு வந்து என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாத மளிகை பொருட்கள் வந்து என்னென்ன இருக்குன்னு வந்து பார்த்துட்டு அதுக்கடுத்து கடையில் போய் எடுத்துகிட்டு வாங்க. 3வது டிப்ஸ் வந்து இந்த மந்த்து வந்து எத்தனை வாரங்கள் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சு செலவு செஞ்சால் அதுலேயும் வந்து காசு சேமிக்கலாம். போன மாதம் வந்து நம்மளுக்கு 4 வாரங்கள் இருந்துச்சு. இந்த மாதம் வந்து 5 வாரங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாரத்துக்கு ஒரு 1500 வந்து நீங்கள் வந்து செலவு பண்ணுங்க. அது மூலமாக நம்ம வந்து காசை மிச்சம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து இந்த 4 விதிமுறைகளை பின்பற்றுங்கள். அத்தியாவசிய பொருள் அவசியமாக வந்து சிலிண்டர் தேவைப்படுதோ, அர்ஜெண்ட்டாக வந்து அரிசி வந்து மூட காலி ஆயிடுச்சோன்னு அது மட்டும் வாங்கலாம். தேவையான பொருட்கள் வந்து இப்போ வந்து முக்கியமான பொருள் தேவைப்படுதுன்னா அதை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 20% வந்து கண்டிப்பாக வந்து சேமிப்பு வந்து பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். சேமிப்பு தான் வந்து நாளைக்கு வந்து நம்மளுக்கு கை கொடுக்கும். சிறிய சேமிப்பு தொடங்குங்கள். நம்ம சிறிய சேமிப்புனாலும் வீட்டிலனாலும் வந்து அன்றாட செலவு பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற காசை கூட எடுத்து சேவ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.